உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கால புருஷனுக்கு லக்னாதிபதி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க. யாராவது முயற்சி பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லா முயற்சியும் வெற்றியிடவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாயினால தான் நிர்ணயிக்கப்படுது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில், வேலையில், அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில், அதேமாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும். அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வகிக்கிறார். அதே போல் ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் அப்படின்னும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார். அதே போல் ஒரு முயற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும். ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுவாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது. அதே போல் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும், ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும், உங்களால் மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். ஆஃபீஸில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்க மனிதராக இருக்கணும். அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகும். இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில் அந்த செவ்வாய் முக்கியமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி பலன்கள் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் 42 நாட்கள் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகிறார். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த கடக ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி செவ்வாய், திரிகோணாதிபதியும் அவர் தான், கேந்திராதிபதியும் அவர் தான். அதனால் பார்த்திங்கன்னா கடக ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் எப்போவுமே. அப்போ இந்த காலகட்டத்தில் அதுவும் தனஸ்தானத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? கடக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 ஆண்டுகளை வாழ்க்கையில் எண்ணற்ற தோல்விகள் உங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கும். தொழிலில் கடன், வேலையில் பிரச்சனை, வேலை இழப்பு, அந்த வேலை இழப்புனால கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இல்லை எதுலையாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை நஷ்டம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருக்கும். இல்லை பணமே வரல அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வீண் பழி, வாக்குவாதம், சண்டை, தகாத உறவுகள், வாழ்க்கையில் என்னென்னலாம் பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வருமோ எல்லா பிரச்சனையும் அடைந்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நோய், கடன், எதிரி, இது மட்டும்தான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு. நோய் இல்லாமல் இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த 2.5 வருஷத்தில் வாழ்க்கையை நடத்த முடியல. கடன் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியல. சண்டை சச்சரவுகள், வாக்குவாதம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இல்லாமல் இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகள் இல்லை.
தன் நிலை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே கடகராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கு. நான் ஏன் இப்படி இருக்கேன், எதனால எனக்கு இவ்வளோ பிரச்சனை, நான் வாழ்க்கையில் இது மாதிரி இருந்ததே கிடையாது, இப்போ மட்டும் ஏன் இப்படி நான் எல்லாருக்குமே சண்டை போடுறேன், எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எல்லாருமே எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நிலைமை மாறுது. அதில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஏன்னா இந்த யோகாதிபதி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் பயிற்சி ஆகும்போது என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல குடும்பத்தில் இருக்க சண்டை குறையும், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாமே குறைவதற்கான ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். அப்போ குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அது திருமணம் பிரச்சனையிலேருந்து அண்ணன் தம்பி அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பாங்க, உங்களுக்காக உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு நிலை, உங்கள் பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறாரு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். பிரிவினை சந்தித்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு, இல்லை பிரிஞ்சு தான் சார் ஆகணும், வேறு வழியே இல்லை சார், டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைச்சிரும். 2ஆம் திருமண யோகம் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, இது எல்லாத்தையும் இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு, கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கடந்த 2.5 ஆண்டுகளை எவ்வளோ அவமானங்கள் பட்டிருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, மனசுக்குள்ளே எவ்வளோ அழுதுருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, வெளியில் காட்டிக்க மாட்டீங்க, உள்ளுக்குள்ளேயே நீங்களே போட்டு 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 கஷ்டத்தை அப்படியே நினச்சி அந்த வலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அம்மா அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்க, மனைவி கிட்ட சொல்ல மாட்டீங்க, கணவர்கிட்ட சொல்ல மாட்டீங்க, குழந்தைங்க கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேயே போட்டு 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 பிரச்சனைனால தான் உங்களுக்கு உடல் ஆபத்தே. இப்போது கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சின்னு சொல்லி உடலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரேஷன், பிபி அதிகமாகிடுச்சு, சுகர் அதிகமாகிடுச்சின்னு பிரச்சனை வந்துருக்கும். பிஸ்னஸில் நஷ்டப்பட்டுட்டோமேன்னு தேவையில்லாத எண்ணங்கள், ஏமாந்துட்டுமே பணத்தை அப்படின்ற ஒரு மனநிலை பாதிப்பு, இது மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. அதிலிருந்து மீளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக உறுதியாக கொடுக்குற. மனம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நான் ஒரு நிலையான ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்னு எழக்கூடிய, மீண்டும் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். காரணம் என்னன்னா, செவ்வாயுடைய பார்வைகள் 4ஆம் பார்வையாக 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார், திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு. 8ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ அந்த பாக்கியம் சொல்லும்போது எல்லாமே வந்துடும், குழந்தை, வீடு, வண்டி, வாகனம், அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை. இவ்வளோ நாளாக நீங்களாம் எங்கப்பா இருந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் அடுத்த 42 நாளில். அதற்கான முயற்சிகள், அதற்கான வாழ்க்கையில் மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம். என்னன்னா, நீங்கள் மனசு வருத்தப்பட்டிருக்கீங்க, அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். ஐயோ அவங்க ஏமாத்திட்டாங்களே, திருப்பி அவங்க உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்களேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நேரம் மாறும்போது பார்த்தீங்கன்னா காட்சிகள் மாறும், அந்த நேரம் மாறும்போது மனிதர்கள் மாறுகிறார்கள். அதனால தான் ஜாதகத்தை எப்பவுமே பாருங்கள். ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஏன் ஜோசியர்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா, எந்த காலகட்டத்தில் எனக்கு பிரச்சனை வரும், அப்போ எந்த காலகட்டத்தில் நான் நல்லா இருப்பேன், எந்த காலகட்டத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, வேலை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, குழந்தை எப்போ பிறக்கும், அதேமாதிரி திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம்னா திருமண பொருத்தம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கா இல்லையா, அப்படிலாம் யோசிக்கலாம். நிறைய கடகராசி என்பது காதலில் தோல்வி அடைந்து தேவையில்லாத மனசு குழப்பமாகி தப்பான ஒரு எண்ணத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க. தற்கொலை பண்ணிக்கலான்ற நிலை கூட சில பேருக்கு இருந்திருக்கும். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எண்ண மாற்றங்கள், வாழ்க்கையில் நம்ம ஏன் இது மாதிரி யோசித்தோம், நம்ம தப்பாக யோசிச்சிட்டோமே, கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தோம்னா எப்படி என் வாழ்க்கை போயிருக்கும், என் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் கடகராசி என்பது இருக்கீங்க. உறுதியாக மாற்றம் உண்டு. ஏன்னா கடகராசிக்கு இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. அஷ்டம சனி முடிஞ்சிச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ராகு பயிற்சி, அதில் மகுடம் சேர்க்கும் அளவாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி இருக்குது. தொழிலில் வெற்றி உண்டு, தொழிலில் மாற்றம் உண்டு, தொழிலில் பண வரவுகள் உண்டு. உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறைப்போது. மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. லைஃப்பில் எதுவுமே நிலையில்லாது தான், அது இப்போ உணர்ந்திருப்பீங்க. ஐயோ ஏன்டா இப்படி நடந்துச்சுன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி யோசிக்காமல், தேவையில்லாமல் யோசிக்காமல் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. வெளியூர் வெளிநாடு பயணம் உண்டு. வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு.
உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, வெளிநாட்டு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடச்சிரும். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. வெளிநாட்டிலே சில பேர் வந்து நிறைய பாதிக்கப்பட்டீங்க, அசிங்கம் அவமானம். வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இல்லாமல் வேலையில் சண்டை போட்டு வேலையில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில பேர் அங்கே ஒரு வீடு வாங்கிட்டு லோன் கட்ட முடியாமல் அந்த வீடை விற்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவிக்குள்ளே அங்கே போய் சண்டை சச்சரவு பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரே ரூம்லேயே தனித்தனியாக இருந்து பேச முடியாமல் உட்காந்துருக்கூடிய நிலை. குழந்தைங்களால் ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கும் அங்கே. அந்த மாதிரி நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார். அதற்கான முயற்சிகளை மன மாற்றத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரதான் போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்ல வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க, நோட்லையும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.